வணக்கம். இப்போது இந்த வீக்லி டெஸ்ட் சீரியஸில் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ 2வது டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. 3வது டெஸ்ட்டோட இந்த மேக்ஸு டெய்லி கிளாஸ் உங்களுக்கு கிளாஸில் நடத்துகிறத இந்த கிளாஸில் நடத்துகிறத உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த டெய்லி நடத்துகிறது மெத்தடை அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்டுறேன். அது பரப்பளவு கொள்ளளவு அந்த கணக்கு தான் இருக்குது. ஃபுல்லாக 50 கணக்கு போட்டு விட்டுறேன். அது டெய்லியும் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படி நீங்கள் ஹோம் ஒர்க் போடுற மாதிரி தான் டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 அந்த கணக்கில் இருக்கிறது. ப்ளஸ்ஸு இதில் 10 மார்க் போட்டிருப்பீங்க. அதில் 10 மார்க் இல்லாமல் 15 மார்க்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்துருப்பேன். ஹோம் ஒர்க்கோடு சேர்த்து திருப்பியும் இப்போ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு அந்த 10 மார்க்கை திருப்பி சொல்லித்தரேன். அதுக்கடுத்து அந்த ஹோம் ஒர்க்கில் கொடுத்த கணக்கையும் நம்ம டெய்லியும் பார்த்துருவோம். அதாவது போட்டு விட்டுறலாம். அதாவது இது 10 கணக்கு முடித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய ஹோம் ஒர்க் கணக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதனால் டைம் கிடைக்கும்போது ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லது எக்ஸாம் போகிற டயத்தில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் அந்த அளவியல் அப்படின்றது இது பரப்பளவு கொள்ளளவு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த வீக் டைம் அண்ட் ஒர்க் கணக்கு பூராமல் உங்களுக்கு டெய்லியும் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸில் எப்படியும் 25 வாங்கி தான் ஆகணும். இப்போ பழைய காலத்து ஏறி பேசுகிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. மேக்ஸில் எப்படி இருந்தாலும் 25 வாங்கணும். அது 25க்கு என்னென்ன வழிகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு என்னன்னாக்க ஒரு இது ஆல்ரெடி உங்களோட கிளாஸில் நடத்தினது தான். அதனால் அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஒரு சதுர கம்பளம் ஒரு பெரிய மண்டபத்தில் மையத்தில் 1024 மீட்டர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்பட்டிருக்கு. எனில் அந்த கம்பளத்தின் பக்க நீளம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்க நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதுர வடிவம்னாக்க ஏ தான் கேட்குறாங்க. அப்போது பரப்பளவு ஃபார்முலா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்டுங்கிறது நல்லா தெரியும். அதோட பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க 1024 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏ அப்படிங்கிறது இதோட ரூட்டாப்பில் தான் கிடைக்கும். அப்போ பக்கம் இதோட ரூட் பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க 32 தான் இதோட ஆன்சர். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ டைரெக்டாக போட்டு பார்க்காம இந்த கடைசி நம்பர் 4 இருக்குது. அப்போ எனக்குள்ளே எந்த நம்பர் போட்டால் 4 வரும், எந்த ரூட் எடுத்து அதாவது ரூட் நம்பரை போட்டால் அவனுக்குள்ளே வர்க்கம் 4 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 தான். அப்போ 2 இருக்கிற மாதிரி ஆன்சர் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2 இந்த 3 ஆன்சர் இருக்குது. அப்புறம் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா 10க்குள்ளே எந்த ரூட் நம்பர் வர்க்கம் 10க்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1, 2, 3 தான் அடங்கும். அதனால் டைரெக்டாக நம்ம 32 தான் ஆன்சர். 32 பக்கம் 32 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுக்கலாம். 32 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 32 மீட்டரை நம்ம அழகாக தேர்ந்தெடுத்துடலாம். இது உங்களோட ஒரிஜினல் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான். அதனால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதாவது சதுரத்தின் பரப்பளவு கொடுத்து அதோட பக்கம் கேட்குறாங்க. அது கம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்து எனக்கு பாருங்கள், இந்த உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உருளையின் இப்போ மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இங்கிலீஷில் படித்து பழகிக்காங்க. இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் 1/3 ஆஃப் 1 இட்ஸ் ஹைட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா 2πr ப்ராக்கெட் h+r தான் இந்த உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2πr + h+r அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதோட உயரத்தில் 1/3 தான் அதோட ஆரம்ன்றது உயரத்தில் 1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த ஆரம் எப்படி இருக்குது 1/3 ஹச்ன்னு இருக்குது. அப்போ அந்த ஆரம் இருக்கிற இடத்துல 1/3 ஹச் போட்டுக்கலாம். அதாவது h/3 இதை சுருக்கணும் அப்படின்னோம்னா h + h/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 4h இங்கே இருக்குது பாருங்கள், 2/h/3. அப்போ 1/3h அப்படிங்கிறது 4/3hன்னு மாறி இருக்குது. இதே ரெண்டையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னோம்னா இருந்தாங்க 8/h² கீழே 339. இதுதான் இதோட ஆன்சர். சிம்பிளான கணக்கு தான். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் நடத்தியிருப்பேன். கிளாஸில் நடத்தினதை இதை நீங்கள் போயிட்டு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் இன்றைக்கி சாயில் நடத்தினாலும் சரி, சாயில் அதாவது அமைவிடம் ஜியாகிரஃபி தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு. ஜியாகிரஃபியும் இந்த எக்கனாமிக்ஸ் பாடமும் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கிளாஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் அந்த 1 மார்க்கை ரீகால் ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ஆல்சோ மேக்ஸும் கூட அதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா the capacity of the water tank டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10, 5, 1.5 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு செவ்வக வடிவ தொட்டி தான் இருக்குது.
அப்போ செவ்வக வடிவ தொட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதோட ஃபார்முலா என்னன்னா L இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போது L இன்ட்டு பி இன்ட்டு அதோட கன அளவு. அப்போ கன அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 இன்ட்டு 5 இன்ட்டு 1.5, 10 5 கூட்டினோம்னா 50, 50 அப்படின்ற போது ஒரு சைபர் அங்கிட்டு போயிடும். 50 இன்ட்டு 1.5 பெருக்கிறப்ப அப்போ இதை 0 அடிச்சிட்டிங்கன்னா அது போயிடும். அப்போ 5 15 75, 75 மீட்டர் கியூபு அதான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அதாவது 1 லிட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1000 லிட்டர். அப்போது நம்மளுக்கு எத்தனை மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு? 75 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு. அதனால 75 இன்ட்டு 1000 7500 என்னது லிட்டர். இதான் ஆன்சர். இப்போது நீங்கள் அது 75 மட்டும் கண்டுபிடிச்சி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்சரை ராங்காக சூஸ் பண்ணிடுவீங்க. இதை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். 1 மீட்டர்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அந்த கடைசியில் என்ன பண்ணணும்? 1000 லிட்டராக கன்வெர்ட் பண்ணி போடணும். அதுக்கடுத்து 3வது கணக்கு பாருங்கள். ஒரு நேர்வட்ட உருளையோட வலைப்பரப்பு கொடுத்துருக்குறாங்க, அதன் உயரம் கொடுத்துருக்குறாங்க, உருளையின் கன அளவு காண்க அப்படின்னா உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னது? 2πr/h. அதாவது சரி, வலைப்பரப்பு ஃபார்முலா 2πr/h. அப்போ கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா r²h. நம்மளுக்கு இப்போ r தேவைப்படுது. r வந்து h கொடுத்துருக்காங்க, 2π நம்மளுக்கு தெரியும், அதை 2πr/h கொடுத்துருக்காங்க. அந்த r மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 × 22/7 6 × 8 = 704 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 2 இதைய 6 மட்டும் வச்சு அடிச்சு போட்டோம்னா 6 வந்து என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு உருளையோட கன அளவு ஃபார்முலா தெரியும், h இருக்குது, r இருக்குது. அதை அப்படியே அடிச்சு போட்டோம் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு 4928 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து உருளையோட கன அளவு. சரி, இதெல்லாமே நான் எதுக்காக திருப்பி கிளாஸில் போட்டதை கூட இங்கே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு படிக்க அதாவது ரிவிஷன் பண்ண உங்களுக்கு அங்கே கணக்கில் கேட்டாலும் ஈஸியாக அங்கே நினைவில் இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இதை பார்க்குறது. அடுத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 704 சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு கொண்ட ஒரு கூம்போட ஆரம், அதை எனில் சாய் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மொத்த பரப்பளவு ஃபார்முலானா πr l+r கொடுத்துருக்குறாங்க. πr l+r மொத்த பரப்பளவு πr × l+r இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சாய் உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாய் உயரம் அப்படின்னா என்ன தேவை? πr l+r. நம்மளுக்கு சாய் உயரம் என்ன தேவை? எல் தேவை. எல் இங்கே இல்லை, ஆனால் r இருக்குது. எல்லாமே மொத்தத்துக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 22π × r வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எல் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். l+6 = இதை இங்கே அடித்து கொடுத்தோம்னா இங்கிட்டு 22 இங்கிட்டு போச்சு அப்படின்னாக்க அப்போ l+r = 32 அப்படின்னு வந்துடும். அப்போது l = 32லேருந்து 7 போச்சு அப்படின்னாக்கா 25. இதுதான் வந்து எல். இதெல்லாமே உங்களுக்கு என்னது? டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். மற்ற ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது அளவியல் வந்து எல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அளவியல் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கஷ்டம்லாம் கிடையாது. அப்போது இங்கே பாருங்கள், அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்கல, இங்கே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கியூபோட சைடு கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனச்சதுரத்தோட பக்கப்பரப்பு கேட்குறாங்க. பக்கப்பரப்பு அப்படின்ற போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா 4a² ஆல்ரெடி, அதாவது கனச்சதுரத்தோட பக்கப்பரப்பு 4a²ங்கிறது உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a², அப்புறம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4a². அது தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஃபார்முலா தான், இது சிம்பிளான கணக்கு தான், பெருக்கி போடுறது தான். அப்போ 4 × a², 12² = 144. அதுக்கடுத்து வந்து 576. இதுதான் ஆன்சரு. அதுக்கடுத்த கணக்கு, ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனை இருக்குது. அதோட நீளம் மற்றும் அகலங்கள் கொடுத்துருக்குறாங்க. எனில் பரப்பளவு காண்க. அப்போ செவ்வகத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா என்னது? நீளம் இன்ட்டு அகலம். அப்போ நீளம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 × 10⁴. அப்புறம் வந்து 5 × 10⁵. ஆக்சுவலாக 5 4 பெருக்குனீங்கன்னா 20, 5 4 பெருக்குனீங்கன்னா 20 இன்ட்டு 10 5 இங்கே 10 4, அப்போ 10⁹ வந்துடும். அப்போ இதையே ரெண்டையும் பிரிச்சிங்க அப்படின்னா 2 × 10 × 10⁹ இருக்கும். அப்போது இங்கே ஒரு 10 ஒன்று இருக்குது. இதையும் பெருக்குனீங்கன்னா அப்போ 2 × 10⁻10 அப்படின்னு வந்துடும். அதுதான் ஆன்சரு.
இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 × 10⁻10 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, அளவை கொடுக்காம இதை என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே உங்களுக்கு வந்து அந்த பவராக கொடுத்துருக்காங்க. அடிமானம் ஒன்று இந்த ஃபார்முலா கூட நான் இங்கே எழுதியிருப்பேன். எம் இன்ட்டு பேஸில் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னாக்கா எண்ணு இங்கே பெருக்கணும் அப்படின்னோம்னா ஏ பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணிங்கனாக்கா ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். எல் இன்ட்டு பி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும், வேறு ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை கூம்பாக வளைத்தால் அந்த கூம்பின் சாய் உயரம். அப்போது 28 அப்படிங்கிறது வந்து என்னது, விட்டம்னா வட்டத்தில், ஆரம் அப்படிங்கிறது வட்டத்தில் பாதி. அப்போ 28 அப்படிங்கிறது இதுக்கூட ஆரம் வந்து 14. அப்போ 14 சென்டிமீட்டர் என்னது அதோட, அப்போ 14 சென்டிமீட்டர் எல் = 14 சென்டிமீட்டர். அப்போது இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் கூம்பின் சாயுரம் மற்றும் வளைபரப்பை காங்க. சாயுரம் அப்படிங்கிறது என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதோட சாய் உயரம் கிட்டத்தட்ட அந்த ஆரம் தான் சாய் உயரமாக இருக்கும். அதனால் ஆரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக 14ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வளைபரப்பையும் கேட்டிருக்காங்க. வளைபரப்பு ஃபார்முலா ஆக்சுவலாக πr/l. ஆனால் இங்கே ஆர் கொடுக்கல, எல். அதாவது அது இப்போ வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வளைபரப்பு தான். வளைபரப்பு அப்படிங்கிற போது இதோட கால் வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அப்போ 1/4πr² அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போதும். 1/4πr². ஏன்னா ஆர் இருக்குது நம்மள்கிட்ட. அப்புறமேட்டுக்கு இதை கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்க இந்த இது கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கனாக்கா 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள், கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுடைய காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறாள் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கணக்கு வந்து அளவியல் கணக்கு கிடையாது. ஆக்சுவலாக இது அளவியலில் இது வந்து என்ன கணக்கு, உங்களுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் கணக்கு. அப்படின்னா இருக்கிறதுலே நம்ம கூட பார்த்துருப்போம், பாத்திரங்கள் இருக்குது. அதில் அதிகமாக வந்து ஒரே பாத்திரத்தால் அளக்கணும், அதிகமாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய பாத்திரத்தோட கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 2-3 லிட்டரில் இருக்குது, பால் லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேம் கணக்கு தான். இதுக்கப்போ வந்து டைரெக்டாக நம்ம என்ன டிசைட் பண்ணிடணும் அப்படின்னோம்னா, இதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்கணும். ஆக்சுவலாக ஹச்சிஎஃப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சிஎஃப் ரெடியூஷன் மெத்தட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது கழித்தல் முறை, அதில் பார்த்தோம் அப்படின்னா 168 இதையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல மாட்டாக்கா 28 வரும். இதையை அப்படியே இங்கே இறக்குனீங்க அப்படின்னா 168 8 40 6 48 4 6 12 16. ஸோ இந்த 28 தான் இதுக்குடைய ஹச்சிஎஃப். அந்த ஹச்சிஎஃப் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது வந்து அளவியல் கணக்கு கிடையாது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஹச்சிஎஃப்லையும் இதே மாதிரி போட்ட வீக்கில் 5 நாள் போட்ட ஒரு நாளைக்கு 25 அப்படிங்கிற போது 125 கணக்கு போட முடியாது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த 10 கணக்காக போட்டுறேன். ஹோம் ஒர்க்கை போட்டுருங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வீக்கில் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி போடுறதுக்கு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா என்னது, 2πr தான் வட்டத்தின் சுற்றளவு. 2πr அப்படிங்கிற போது நம்ம விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் அப்படின்னாக்க என்ன வச்சுக்கலாம், ஆரம்னா ஆர், அதாவது d/2 தான் வந்து = 6. அப்போது நம்ம என்ன வச்சுக்கலாம், 21/2. அப்போ 2 × 22/7 அப்போது ஆரம் என்னது 21/2 அப்படின்னு வச்சுட்டு இதை அடித்து போட்டோம் அப்படின்னோம்னாக்க அந்த 33 அப்புறம் 2ஆல் பெருக்கினீங்கன்னா அந்த 66 வந்துடும். இது சிம்பிளான கணக்கு தான், அவ்வளோ பெரிய ஹார்டான கணக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஹோம்ஒர்க்கு கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு. நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு அப்படின்னா πr/l வளைபரப்பு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, h = 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளவு, 16 சென்டிமீட்டர், சாரி டி கொடுத்துருக்காங்க. ஆரம் பார்த்தோம்னாக்கா ரேடியஸ் = d/2, அப்போ 8 சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்போ ஆரம் இருக்குது. நம்மளுக்கு எல் கண்டுபிடிக்கணும். = √h² + r² அப்படி வரும். ரைட்டா? இப்போது h² + r², h எவ்வளவு 225, அதாவது 15² + r எவ்வளவு 8². அப்போது 8 8 64. அப்போ இதை கூட்டுனீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வரும், 289.
அதாவது 289 அப்படிங்கிறது என்னது, ரூட் எடுத்திங்கன்னா 17. இப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு எல் கிடச்சிருச்சு. எல் கிடச்ச பின்னாடி என்ன பண்ணணும், பை ஆர் எல் தான் அது. இப்போ பாருங்கள், பையன்னு வச்சுருக்காங்க, ஆன்சரில் என்ன பையன்னு வச்சுருந்தாங்க அப்படின்னாக்க இந்த பையை பெருக்க வேணாம். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8 × 17. அப்போது 8 × 17 136. இந்த 136 ஈல கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சரு. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து எள்ளு கொடுக்கல. எள்ளு கொடுக்காதனால எல்லோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். h² + r², அதான் போட்டிருக்கேன். 289 17ன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போது இதில் வந்து பையில் தான் ஆன்சர் இருக்கிறதுனால அதை பையோட வேல்யூ போட தெரியல, அப்படியே போட்டுறணும். சரி, இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், அடுத்தும் கூட அது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க. ஆரம், சாய் உயரம், நேர்வட்ட கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உயரம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க, அப்போது இதில் என்ன கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், L = h² + r² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்ன கொடுக்கல, நம்மளுக்கு உயரம் தான் கேட்டிருக்காங்க. அதே இது எல்லு கொடுத்துருந்தாங்க, எல்லு கொடுத்துட்டு ஆறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா L² - r². h அதுதான் ஃபார்முலா. அப்போது L² அப்படிங்கிறது என்னது 13² - r² என்னது 5². அப்போது 169 - 25 144. 144 உங்களுக்கே தெரியும் 12. அந்த 12 ஆப்ஷனில் இருக்குது, ஏ ஆப்ஷனில் போட்டுடலாம். ஸோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் கணக்கு ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டே 1 வந்து நம்ம 10 டிஎன்பிஎஸ்சி கணக்கு பார்த்தோம். அதுக்கடுத்து ஹோம்ஒர்க் கணக்கு. இப்போ டே 2ல் என்ன கணக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டே 2ல் இருக்க கணக்கையும் பார்த்துட்டு, அப்போது இது மொத்தமாகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த கணக்கை சொல்லிவிட்டேன் அப்படின்னா வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி இங்கே படித்த கணக்கு தான், எப்படி இருந்தாலும் ரிப்பிட்டேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகே. ஒரு உருளையின் கன அளவு 448 பை கொடுத்துருக்காங்க. இங்கே பை கொடுத்துருக்கானுங்க. உருளையின் கன அளவு 448 பை. உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உருளையின் வளைபரப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு, உருளையின் வளைபரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உருளையின் கன அளவு கொடுத்துருக்காங்க மற்றும் உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போது கன அளவு ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பை r² h. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே உயரம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 6 தேவை, ஏன்னா உருளையின் வளைபரப்பு காண்றதுக்கு 6 தேவைப்படுது. அப்போது பை r² h = என்னது 448 பை. அப்போ பை அடிபட்டு போயிடும். r² h, அப்போ r², அதாவது 7 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது r² 7 = எதுனா, அப்போ r² தான் இங்கிட்ட பெருக்கலாக இருக்கிறது, இங்கிட்ட வகுத்தலாக போயிடும். அப்போது r² 64 வரும். அப்போது r² 64. அப்போ r² 64னா r = √64. அப்போ r வந்து என்னது 8. இப்போது 8 நம்மளுக்கு 6 கிடச்சிருச்சு. ஹைட் இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம், 2 × 22/7 × r எவ்வளோ 8 × h எவ்வளோ 7. அப்போ இதையும் அடித்து போட்டு இப்போ பெருக்கி போட்டோம் அப்படின்னோம்னா 352 சென்டிமீட்டர்² வரும். இதுதான் ஆன்சர். அதாவது அளவியல். நம்ம இப்போது என்னோட இதே வந்து என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இந்த பாடத்தை விட்டுட்டு நிறையா பேசணும்னா பேசியிருப்பேன். அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா இந்த குரூப் 2 பற்றி பேசணுனாலே கஷ்டமாக தான் இருக்குது. என்னன்னாக்க, ஆல்ரெடி இந்த இன்டர்வியூ போஸ்ட்டு தவிர்த்து மற்ற போஸ்டிங்கில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப மரண வழியில் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது ஸ்டார்டிங்லே வராட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, 1:2.5 அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து இப்போது அதுவும் சொல்லிட்டாங்க. எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மார்ச் லாஸ்ட்டில். இந்த மார்ச் லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு மனசு வருமா வராதா, நல்லா எழுதியிருக்கமா எழுதலையா எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களோட மனநிலை படிக்கக்கூடிய மனநிலையிலே இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப நாளாக வீடியோ கூட போடாமல் இருந்தேன். ஸோ இவங்கெல்லாம் படிங்க. நானே எங்கள் கிளாஸில் இதுதான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் கூடக்கூடிய இருக்க எல்லா பேருமே மேக்ஸ் எல்லா பாடமுமே டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 4 வாரம் டெஸ்ட்டு எழுதிட்டாங்க. 4 வீக் டெஸ்ட்டு எழுதிட்டாங்க. ரொட்டீனாக எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதனால படிக்கங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. அதுவும் குறிப்பாக அந்த 2.5ல் உள்ளவங்க கூட. ஏன்னா இதுதான் உண்மை, இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எப்படி இருந்தால்
இப்போது இங்கே ஒரு போஸ்ட்டுக்கு 2.5 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட்டே வந்து 2 ஃபேஸ் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே ஆர்டரே வாங்கிடுவாங்க. கவுன்சிலிங் போய் ஆர்டரே எடுத்துருவாங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் போகிறவங்க ஆர்டரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட லிஸ்ட்டே வரும். கிட்டத்தட்ட எப்போ வரும்? மார்ச் லாஸ்ட்டில் வரும். அதுக்குள்ளே இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே உங்கள் குரூப் 4 ஒரு வேளை கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே ரிவிஷன் பண்ண முடியாது. இது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ வரைக்கும் எவ்வளவு தான் படிச்சிருந்தா, இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் சொல்கிறேன், எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் கூட 10 நாள் படிக்காட்டி மறந்து போயிடும். ஆனால் இப்போ வழியாக இருக்கும், ஏன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு வருமா வராதா அந்த கண்டிஷனில் தான் இருப்பீங்க. பரவாயில்ல, நான் வந்து இங்கே வந்து டோட்டலாக படித்தவங்களில் 15 பேர் 15 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு வந்து அந்த 4 பேருக்காண்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இருந்தே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன் மீன்ஸு. இப்போது அந்த போன தடவை விட இங்கே அதிகமான மெயின்ஸ் கொஸ்டினை கொடுத்து அவங்களுக்கு இப்போ இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸை இப்போ இருந்தே அடுத்த குரூப் ரெடி பண்ண வைப்பேன். அதனால் படிக்க வைப்பேன். நான் யாரையும் விடுறதில்லை, படிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன், படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த குரூப் 4 ஒரு வேளை போன தடவை குரூப் 4 கிடைக்கல, குரூப் 2 கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி அணுகுமுறை எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா எவ்ரிடே 25 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்புறம் மேட்டுக்கு அந்த சிலபஸை பூரா, அந்த டஃப்பாக இருக்கக்கூடிய சிலபஸ் பூரா ஓரளவுக்கு முடிச்சு வச்சுக்கிட்டே வரோம். அதனால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். படிங்க. அந்த 2.5 இருக்கிறவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். இந்த 2.5 இருக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். மிஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த தடவை குரூப் 2 போச்சா, அதுக்கடுத்து குரூப் 4 உங்களுக்கு மிஸ் ஆயிரும். குரூப் 4 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் டிப்ரெஷன் ஏற்பட்டுரும். அதனால் இந்த குரூப் 4 ஒரு அதாவது மினிமம் செக்யூரிட்டி, லைஃப் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் அடுத்து குரூப் 2 குரூப் 1 அப்படி வாங்க. ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2 வந்து நான் போன தடவை குரூப் 2 கோச்சிங் பண்ணுறப்பயே என்ன பண்ணியிருந்தேன், இங்கே படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், குரூப் 4 விட்டுட்டு குரூப் 2 தான் ஃபுல் ஃபோக்கஸ்ட் பண்ணேன். ஆனால் இந்த தடவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஒரு வேலை அப்படிங்கிறது கேரண்டியானது. அதை படித்து பாஸ் பண்ணிட்டதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் முடித்த உடனே, இப்போ நான் அதனால தான் இது இங்கே கிளாஸில் படிக்கிறவங்களுக்கும் யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இது கிளாஸ் 2, இது வந்து கிளாஸ் டே 2ல், இது டே 4, இது டே 5, இது கடைசி நாளில் ஒரு 25 கணக்கு. அதாவது இது எல்லாமே என்னது, உங்களோட அந்த கணக்கு வந்து அளவியல்னா அளவியல். இப்போ இந்த வாரம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இதை பூரா ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டையும் என்னால் போட முடியுமான்னு தெரியல, போட்டு அதாவது ரெக்கார்ட் பண்ணால் நான் இதையும் போட்டு விட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பு இடைக்கண்ட வடிவில் இருக்குது. அதன் மேல்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மற்றும் 4. அதன் உயரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வளைபரப்பு கேட்டிருக்காங்க. 2 ஆரமும் கொடுத்துட்டாங்க. இதுக்கோட வளைபரப்பு உங்களுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். பை ப்ராக்கெட் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல். நம்மளுக்கு கூம்புக்கு படிச்சிருப்போம் இல்லையா, பை ஆர் எல் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து டபுள் ஆர் இருக்குது. இது வந்து என்னது, இடைக்கண்டம் அப்படிங்கிறதுனால ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கும், ஒரு ஸ்மால் ஆர் இருக்கும். அதனால அதை ரெண்டையும் கூட்டிட்டு எல்லால் பெருக்குனீங்க அப்படின்னாக்க இந்த வளைபரப்பு கிடச்சிரும். அதுதான் இந்த வளைபரப்பு ஃபார்முலா. அதாவது இடைக்கண்டத்தோட வளைபரப்பு ஃபார்முலா பை ஆர், பை ப்ராக்கெட் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல். இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்மால் ஆர் கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, எல்லு கொடுக்கல. அப்போ எல்லு நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, எல் ஈக்குவல் டு h ஸ்கொயர்ட் கேபிட்டல் ஆர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர்ட் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் தி ஸ்கொயர்ட். அப்படி தான் நம்ம அங்கே கண்டுபிடிப்போம்ல, h ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்ட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 4 ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு 5 மைனஸ் 2. அப்போ 5 மைனஸ் 2 போச்சுன்னா 3 ஸ்கொயர்டு, இங்கே 4 ஸ்கொயர்டு, மொத்தம் 16, இங்கே 9, 25 வந்துடும். 25ல் 5. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சி போச்சு, இடைக்கண்டத்தோட எல்லா அளவுகளும் கிடச்சிருக்கு. இடைக்கண்டத்தோட வளைபரப்பு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, பை ஆர், பை ப்ராக்கெட் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல். இப்போது நம்மளுக்கு ஆரும் இருக்குது, எல்லும் இருக்குது, சாரி கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, எல்லும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஆன்சர் இதான் ஆன்சர். அதாவது 110 மீட்டர் ஸ்கொயர்.
அதுக்கடுத்து ஒரு உருளையின் கன அளவு 448 மீட்டர், அதன் உயரம் எனில் அதன் வளைவரைப்பை காண்க. அதாவது இது முன்னாடியே போட்டோம், போன கொஸ்டின்லேயே போட்டோம், அது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல. இப்போது பைஆர் ஸ்கொயர்டு ஹச் கொடுத்துருக்காங்க. இங்கே பைக் அடிச்சாச்சு. ஆர் ஸ்கொயர்டு ஹச், ஆர் ஸ்கொயர்டு ஹச் கொடுத்துருக்காங்க. அந்த 7 அடிச்சிட்டோம் அப்படின்னா 64. அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 64னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64. அப்போது ஆர் ரூட் ஆஃப் 64, அப்போ ஆர் ஈக்குவல் டு 8. அப்போ 2πr வச்சு தான் கேட்டிருக்காங்க. அந்த 2πr வச்சை பெருக்கி போட்டோம்னா இங்கே பையிலே கொடுத்துருக்காங்க. பையை வந்து வேல்யூ அடிக்கலை, அதனால் 112 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கடுத்து உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 மீட்டர் ஒரு உருளையின் கன அளவை காண்க. கன அளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். அதாவது உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அடிப்பரப்போட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இந்த உருளையின் அடிப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இருக்கும். அந்த வட்டத்தோட பரப்பளவு ஆல்ரெடி கொடுத்துட்டா என்னது வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு. வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ இங்க பை ஆர் ஸ்கொயர்டு நம்மளுக்கு இருக்கு. பை ஆர் ஸ்கொயர்டு என்ன கொடுத்துருக்காங்க? 250. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். உருளையின் கொண்ட கன அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கன அளவு என்னது? உருளைக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். அப்போ பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க 250. ஹச்சும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஆல் பெருக்கி போட்டிங்க அப்படின்னாக்கா 500 மீட்டர். இதுதான் வந்து அந்த உருளையோட கன அளவு. ஓகே. அதுக்கடுத்து ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னாக்க 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் மூளை விட்டத்தின் அளவு 8 அப்படின்னா மற்றொரு மூளை விட்டம். ஈஸியாக ஃபார்முலா இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப் சாய் சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் d1 இன்ட்டு d2, ஆஃப் இன்ட்டு d1 வந்து கொடுத்துருக்காங்க, d2 கொடுக்கல. இப்போது இதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னா d2 = 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவ தாளின் அகல பக்கங்கள் ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு உருளையை உருவாக்குனா அதோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது என்ன பண்ணிருக்காங்க? 14 சென்டிமீட்டர் அகலம்ங்கிறது என்னது? இதுதான். அப்போது ஒரு செவ்வக வடிவ தாளை அகல பக்கங்களை ஒன்றிணைச்சு, இப்போ இவ்வளோ தான் அகலம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து செவ்வகம்னா இது அகலம், இது நீளம். இப்போ அகல பக்கங்களை ஒன்றிணைக்கிறாங்க. இங்கே இருக்க 90 ஒன்றிணைக்கிறாங்க. இதே மாதிரி அகல பக்கத்தை ஒன்றிணைச்சிட்டாங்க. அப்போது 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட வடிவத்தில் அகலத்தின் பக்கங்கள் ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உருளையை உருவாக்குனாங்க அப்படின்னாக்க அதோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 20 என்ன ஆயிரும்? இந்த லென்த்தி ஆயிரும். சரிங்களா? இந்த லென்த் ஆயிரும். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க 14 அகலம்ன்றது இதுதான் 14. அப்போது 20 சென்டிமீட்டர் ஆரத்தை இணைச்சிட்டாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆரம் என்ன கொடுத்துட்டாங்க. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹச் வந்து இந்த அகலம் தான் ஹச் ஆயிரும். உருளையாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னாக்க இது வந்து ஹச் ஆயிரும். ஹச் அப்போ ஆர் ஸ்கொயர் ஹச். இதை பெருக்கி போட்டு அடிச்சு போட்டோன்னா 1 7 14, 2 4, இந்த 4 இங்கே பெருக்குனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 176, 17,600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த உருளையோட கன அளவு உங்களுக்கு எளிமையில் கிடைச்சிடும். இணைகரத்தின் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னா உயரம் 8 சென்டிமீட்டர், அதனால் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க b இன்ட்டு h. நம்மளுக்கு தெரியும் இணைகரத்தோட பரப்பளவு. அதன் அடிப்பக்கம் அதாவது உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து என்னது கொடுத்துட்டாங்க? 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து 3, அதாவது உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு 24 இன்ட்டு 8. அவ்வளோதான். 24 இன்ட்டு 8 192. இதுதான் ஆன்சர். சிம்பிளான கணக்கு தான். எப்படி இருந்தாலும் அளவியல்ல உங்களுக்கு 2 கொஸ்டின் குறைஞ்சது கேட்பாங்க. அதிக கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்கலாம்? 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கூட உங்களுக்கு கேட்கலாம். x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரெண்டுக்குமே கன அளவு தெரியணும். என்னென்ன கன அளவு தெரியணும்னா ஆரம் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு திண்ம கோளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, கூம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோளத்தோட பரப்பளவு 4/3 πr கியூபு. அதுக்கடுத்து கூம்புக்கு வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹச். இப்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா இங்கே ஆன இருக்க இடத்துல x3, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போது அடித்து போட்டோம் அப்படின்னோம்னாக்கா பை கேன்சல் ஆகிடும்.
அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஹச் மட்டும் தான் தேவைப்படுது. ஹச் வந்துட்டு இங்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இதுக்கு கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னாக்க 4/3 டிவைடட் பை இந்த 1/3 எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டு இது பண்ணிங்கனாக்கா இங்கே எக்ஸ் மட்டும் நிற்கும். அப்போ 4/3 அடித்து போட்டிங்க அப்படின்னாக்கா 4x மட்டும்தான் இருக்கும். இதை அடித்து போட்டிங்கன்னா அப்போ h = 4x மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. இதுவும் லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு. அடுத்த கணக்கு, 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட மர உருளையிலிருந்து அதிகபட்சமாக கன அளவு வெட்டி எடுக்கப்படுகிறது. அப்போ கன அளவு நட்டு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு உருளை இருக்குது, அதாவது திண்ம வடிவ மர உருளை வடிவத்து திண்ம வடிவத்து அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் அதிகபட்சம் அப்படின்னா, இந்த அதிகபட்சம் அப்படிங்கிறது கோலமாக வெட்டி எடுக்கணும், எல்லா பக்கத்துலையும் டச் ஆகிருக்கும், எல்லா பக்கத்துலையும் டச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போது இதில் என்னென்னா 1 சென்டிமீட்டர் ஆரமும், அப்போது அதுக்கு ஆரம்னா இதுக்கும் ஆரம் தான். எதுக்கு ஆரம்? இந்த உருளைக்கு எவ்வளவு ஆரம் இருக்கோ அதே தான் கோலத்துக்கும் ஆரமாக இருக்கும். அதை தான் நான் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும், சரியா? அதுக்கு 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் 1 சென்டிமீட்டர் தான். அப்போ கோலத்தை வெட்டிட்டு அதன் கன அளவு எப்படின்னாக்க, உருளையோட கன அளவு என்னது? 4/3/r. ஆர் ஒன்றை போட்டிங்க அப்படின்னாக்கா 1/3 1 தான். அப்போ 4/3 இதுதான் ஆன்சர். அதுதான் கொடுத்துருக்காங்க ஆன்சராக. ஓகே. அதுக்கடுத்து, ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்ற இரு மடங்குக்கு சமம் மற்றும் கர்ணத்தின் 10 சென்டிமீட்டர் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்து, ஒரு செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பேஸு, இது எதிர்பக்கம், இது வந்து கர்ணம், அதாவது எல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் வந்து இரு மடங்கு மற்றதன் இரு மடங்குக்கு சமம். இது ஒரு பக்கம்னா இது இரு மடங்காக இருக்கும். இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது 2x இருக்கும். அவ்வளோதான் இதை கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கர்ணத்தின் அளவு கொடுத்துட்டாங்க, 10ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன பண்ணால் அதோட முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்னென்னா h² + b² = l². இதுதான் வந்து பித்தாகரஸ் தேற்றம். அப்போது ஒரு பக்கம் மற்ற இரு மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரு மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா x² ப்ளஸ், அப்போது இங்கே எக்ஸ் என்னவாக இருக்கும்? 2x ஆயிரும். 2x² = 10², அதாவது கர்ணம். இது வந்து உங்களோட கொடுத்துருக்கிறத சொன்னால் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ x² ப்ளஸ் இங்கே 2க்கு 2 4x². இப்போ இங்கே ஒரு x இருக்குது. அப்போ 5x² = 10x² மாறுது. அப்போ 5x² = 100 அப்படின்னா x² என்னது? 20. இப்போது என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? x² கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? x² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு வந்து ½ தான் வரணும். இப்போது நம்ம இங்கே என்ன ஒரு சிம்பிளாக ஒன்று யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க, இங்கே போட்டோம் பிங்கிறது என்ன இருக்குது, நம்மளுக்கு அளவு கொடுக்கல. ஆனால் அது எக்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே என்னவா இருக்கும்? இங்கே 2x இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து ½ அதாவது ஒரு பக்கம் மற்ற இரு மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா x² இருக்கும். ஏன்னா நம்ம x² தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை டெரிவேஷன் பண்ணுறதுக்கு போல நம்ம x² தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அந்த x² தான் என்னதுன்னு அர்த்தம்? நம்மளோட பரப்பளவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸை கண்டுபிடிச்சி இதை டெரிவேஷன் பண்ணி எழுதுறதுக்கு நம்ம எங்களுக்குள்ள வச்சுக்கலாம்ல. அதாவது ஒரு பக்கம் மற்ற இரு பக்கங்கள் மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த தியரி எங்களுக்குள்ள அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க x² = 60, அதாவது 20. அதுதான் இதோட முக்கோணத்தோட பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அடுத்து ஹோம்ஒர்க் கணக்கு. இது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதில் 15 கணக்கு போட்டிருப்பீங்க. இப்போது பிட்டாக போட்டுறேன். இது வந்து 20 கணக்கு. இப்போ டே 1 அந்த டே 1 கணக்கும் போட்டு முடிச்சாச்சு, டே 2 கணக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டே 3, டே 4, டே 5 இந்த கணக்கை இப்போது அடுத்த ½ hour போடுறேன். இந்த இதை பார்த்தவங்க அதையும் பார்த்துக்கோங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.